ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொரியல் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கல் உப்பு. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கடுகும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதாகட்டும். இதானதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் ஒரு 2 நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன், இல்லை அதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இது 2ல் ஏதோ ஒன்று. அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து டேபிள் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அதுலேயும் வேக வைக்கிறதுக்கும் நம்ம இது போட்டதுனால அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறதுனால அதை பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. காலிஃப்ளவர் நல்லா போட்டு நல்லா பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மூடி போட்டு மூடி வைங்க, அப்போ தான் அது வேகும். அப்புறம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு அதை நல்லா பவுட்ரு குறைன்னு அரைச்சிக்கோங்க. அந்த பவுட்ரு இதில் போட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த பொட்டுக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக 1.5 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்சியில் குறைப்பாக அரைச்சிட்டு அது போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வரும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.